Hi students, we are here in our 10th video lecture of Unit 1, which is on obstacles in chaining and problems. Obstacles in chaining. So what is meant by obstacles? It is a kind of an obstruction caused to the process of chaining. So what is meant by chaining? Chaining means என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் செயினிங். அப்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா தடை, அதான் தடைங்கிறத அப்ஸ்டக்கிள்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ப்ராசஸ் ஆஃப் செயினிங்கை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் ஆஃப் செயினிங்னா ரெண்டு பாயிண்ட் நடுவில் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. ஸோ இங்கே ரெண்டு பாயிண்ட் நடுவில் டிஸ்டன்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியலன்னா, ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் அது தடுக்குதுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் இன் செயினிங் கான்செப்டில் பார்க்க போகிறோம். அதாவது ஏபி அப்படி ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம். ஏ அண்ட் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். இன்கேஸ் இந்த ஏ அண்ட் பிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ண போகும்போது ரெண்டு பாயிண்ட் நடுவில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்கிடுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்னது, ஒரு குளமா இருக்கலாம், இல்லை ஒரு பில்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிவராக இருக்கலாம், எனி ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இது வந்து இந்த ஒரு குளங்கிறது வந்து இந்த பக்கம் என்னால் இங்கேருந்து இங்கே போய் மெஷர் பண்ண முடியாதனால, அப்போ இதுதான் அப்ஸ்டக்கிள்ஸ். இதுதான் அப்ஸ்டக்கிள்ஸ், ஒரு தடை. நம்மளால் என்னது லென்த்தை மெஷர் பண்ண முடியாது ஏ கம்பிக்கு நடுவில் உள்ள இந்த நீளத்தை. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்டக்கிள்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். என்னென்னா obstacles to vision or ranging, obstacles to chaining, obstacles to both ranging and chaining சொல்லுவாங்க. ஓகே, இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் வந்து இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கனால நம்ம ஏபி லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏபி லென்த் மெஷர் பண்ண முடியலன்னா டேரெக்டாக நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக இந்த ரீடிங் ஏலேருந்து பி வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு நம்ம சம் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளால் அந்த ஏபின்ற லென்த்தை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம இந்த இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் மூலமா நம்ம இந்த ஏபி லென்த்தை ஃபைண்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னது நம்ம இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் இன் செயினிங்கை பார்க்க போகிறோம். ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது. obstacles to vision or ranging அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த ஏபி லென்த் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ மெஷர் பண்ண போகும்போது இந்த நடுவில் ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கா, இந்த அப்ஸ்டக்கிள் வந்து ஒரு ஃபாரஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு அண்டர்லேட்டிங் ஹில் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே ஏலேருந்து பியை பார்த்தா எனக்கு தெரியாது, ஏன்னா நடுவில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவில் எல்லாமே மரமாக இருக்கும், பெரிய பெரிய மரமாக. அப்போ என்னால் வந்து என்னோட ஏலேருந்து பியை என்னால் பார்க்க முடியாது. ஸோ என்னால் விஷன் பார்க்க முடியாது, இங்கேருந்து என்ன தெரியுதுன்ட்டு. அதே மாதிரி ரேஞ்சிங் பண்ணவும் முடியாது. ஸோ ரேஞ்சிங்னா நம்ம எப்படி என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏலேருந்து பியை வந்து ரேஞ்ச் பண்ண முடியாது இந்த பாயிண்ட்டை, பட் வி கேன் மெஷர். ஸோ ஏ அண்ட் பி டிஸ்டன்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அடுத்து அப்ஸ்டக்கிள்ஸ் டு செயினிங். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இங்கேயே ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாண்ட் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. ஸோ இது ஒரு குளம்னு எடுத்துக்கோங்க. இது வந்து இது வந்து ஒரு குளம். இந்த குளத்துக்குள்ள இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தை வந்து என்னது நம்ம குளம் இருக்கிறதுனால நம்மளால மெஷர் பண்ண முடியல, ஏ அண்ட் பி மெஷர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே இந்த ஏலேருந்து பியை பார்க்க முடியும் நம்மளால். ஏலேருந்து பியை நம்மளால் இந்த ரேஞ்சிங் பண்ண முடியும், நம்மளால் அதே மாதிரி பார்க்கவும் முடியும். ஸோ இதுதான் அப்ஸ்டக்கிள்ஸ் டு செயினிங். செயினிங் மட்டும் நான் பண்ண முடியாது. அடுத்து அப்ஸ்டக்கிள்ஸ் டு போத் ரேஞ்சிங் அண்ட் செயினிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இதே இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய பில்டிங்.
இந்த பெரிய பில்டிங் இருக்கும்போது இந்த ஏல நிதியை பார்க்கவும் முடியாது, என்னால் ஏல நிதியை மெஷர் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் அப்டக்கல்ஸ் இருக்கு. இதில் வந்து அப்டக்கல்ஸ் டு செயினிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ல இந்த டைப்ல வந்து என்னால் ஏல நிதியை மெஷர் பண்ண முடியாது, பட் ஆனால் என்னால் பார்க்க முடியும். ஓகேவா? In this type of obstruction, chaining between the terminal points is obstructed, but vision is free. So இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு when chaining around the obstacle is possible, இன்னொன்னு when chaining around the obstacle is not possible. அதாவது around the obstacles அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஏ பின்னு ஒரு லென்த் இருக்கு, லைன் இருக்கு. இது ஒரு லென்த் அவன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அப்டக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாண்டா இருக்கலாம், இங்கே வந்து ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ when chaining around the obstacle is possible னா, ஸோ அரவுண்ட் மீன்ஸ் ஸோ சுற்றி நீங்கள் என்னன்னாலும் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எங்கேனாலும் நீங்கள் வந்து மூவ் ஆகலாம். இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேனாலும் மூவ் ஆகலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இன்கேஸ் chaining around the obstacle is not possible னா, அதே ஒரு ரிவர் எடுத்துக்கோங்க. ஏபின்னு ஒரு பாயிண்ட் ஏ பி. ஸோ ஒரு ரிவர் ஓடுது, இந்த டைரக்ஷன்ல ஓடுது வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிவர் ஓடுதுன்னா அந்த ரிவர் கண்டினியூ ஆகி போயிட்டே தான் இருக்கும் அப்படியே. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கண்டினியூ ஆகும். அப்போ நம்மளால என்னது எல்லா சைடையும், அதாவது அரௌண்ட் த அப்டக்கல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த ரெண்டு பக்கம் இல்லை இந்த பக்கம் தான் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்டக்கல்ஸ் டு செயினிங்ல நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று when chaining around the obstacle is possible, when chaining around the obstacle is not possible. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து when chaining around the obstacle is possible. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எப்போதே பார்த்துட்டோம். நம்ம ஒரு அப்டக்கல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம் எனக்குள்ள. ஸோ இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணலாம் ஏபி. இப்போ நம்ம சம் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் மூலியமாக தான் தந்துடுது இந்த ஏபி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இந்த அப்டக்கல் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்னது பண்ணுறதுதான் செயினிங் அரௌண்ட் த அப்டக்கல் இஸ் பாசிபிள். ஸோ இது வந்து என்னென்ன அப்டக்கல்ஸ் வரும் அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு இந்த கேட்டகரி கீழே வாட்டர் பாடிஸ் தான் பொதுவாக வரும். ஸோ லேக்ஸ், ரிவர் பெட், பாண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கேட்டகரி கீழே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பை கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ரெக்டாங்கிள். ஸோ வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து என்னது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது மூலியமாக இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பை கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ரெக்டாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அப்டக்கல். இந்த ஏ பிங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு அப்டக்கல். அப்போ நம்மளால என்னது இங்கேருந்து இங்கே வரையும் என்னது நம்மளால பார்க்க முடியும், பட் ஆனால் மெஷர் பண்ண முடியும். இப்போ என்ன செய்யறோம்னா ஏ அண்ட் பிங்கிற பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் வந்து என்னது நம்ம உருவாக்குறோம். ஸோ ஏல இருந்து சின்ற பாயிண்ட்டையும் பில இருந்து டின்ற பாயிண்ட்டையும் நம்ம என்னது மார்க் பண்ண போறோம் பெர்பெண்டிகுலரா. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் டாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராஸ் டாப்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பெர்பெண்டிகுலர் என்னது நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் உருவாக்கலாம். ஸோ இந்த ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலரா என்னது ஒரு ஏசின்ற லைனையும், இந்த ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலரா பிடிங்கிற ஒரு லைனையும் நம்ம என்னது உருவாக்குறோம். இந்த இந்த ஏசி அண்ட் பிடி ரெண்டு லைனுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இது இங்கேருந்து இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த ஏசியும் பிடியும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த சிடி லைனை ஜாயின் பண்ணுறோம், சிஎன்டி ஜாயின் பண்ணுறோம். இந்த சிடி டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் இந்த ஏபி இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடாலஜி. இந்த ஏபி
அப்படிங்கிற லைனோட லென்த் கண்டுபிடிக்கிறது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட், பை கன்ஸ்ட்ரக்டிங் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம உருவாக்குறோம். அட் ஏ எரக்ட் எ பெர்பெண்டிகுலர் ஏசி. அதாவது ஏ பி பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணணும். நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு அப்ஸ்டக்கிள். ஏல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து உருவாக்குறோம். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஏசி. இதோட லென்த் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த சில இருந்து பியை வந்து என்னது நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த லைன் ரேஞ்சிங் பண்ணி என்னது இதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சில இருந்து இங்கே பி ரேஞ்சிங் பண்ணி இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஏபிங்கிற லைனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். பித்தாகரஸ் தியரம் என்ன? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிள் இங்க பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் எங்க இருக்கு? ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஏ பாயிண்ட். ஸோ ஏன்ற பாயிண்ட்ல 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அதனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கனால நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கர்ணம் இது பிசி. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். நமக்கு தேவை ஏபி. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த பூ போட்டு போயிட வேண்டியதான். பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ நம்ம என்னது ஏபி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? obstacles to chaining ல second type, when chaining around the obstacle is not possible. அதாவது நாம இப்ப ஏபின்னு ஒரு லைன் வந்து மெஷர் பண்ண போறோம். ஸோ அப்போ மெஷர் பண்ணும்போது இடையில ஒரு ரிவர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ல இப்போ இந்த அப்டக்கலை சுத்தி அரௌண்ட் த அப்டக்கல், ஸோ இதை சுத்தி இந்த பக்கம் மட்டும்தான் நம்மளால என்னது அக்சஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பக்கத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும் எங்கிட்ட விட்டு. ஸோ வென் செயினிங் அரௌண்ட் த அப்டக்கல் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு என்னது நம்ம இந்த ஏபின்ற லைனோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு 3 டைப் இருக்கு. பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ், பை கன்ஸ்ட்ரக்டிங் 2 right angle triangles. By construction of similar triangles, இப்போ இந்த இமேஜை பாருங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து இந்த ஏபி அப்படிங்கிற லைன் தான் இதுக்கு நமக்கு லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ரிவர் பாஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த பக்கமும் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த சைடு இல்லை இந்த சைடு ஏதாவது ஒரு சைடு தான் நம்ம என்னது அக்சஸ் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம உருவாக்கி அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் மூலியமா நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்கே இந்த ஏபி லென்த்தை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? ஒத்த முக்கோணங்கள் சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருக்கிற முக்கோணங்கள் தான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, they have the same shape but not the same size. ஷேப் சேமா இருக்கும் பார்க்க. each corresponding pair of angles is equal. So each corresponding angles அப்படின்னா என்னன்னா, ஸோ இங்க பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து என்னது, இது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்றோம்னா எப்படி சொல்லணும்னா each corresponding pair of angles ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. அப்போ இது வந்து என்னது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லலாம். The ratio of any pair of corresponding sides is same. So இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன பார்த்தாச்சு. இப்போ இந்த டைப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, from A and C, A point and C point, the nearest bank of river along the chain line, erect perpendiculars AD C. இந்த AD ன்ற லைனையும்
இந்த சிஇன்ற லைனையும் நம்ம என்னது நம்ம இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது பிசின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா உருவாக்க போறோம். ஸோ ஏன்ற பாயிண்ட், பின்ற பாயிண்ட், சின்ற பாயிண்ட் நம்ம என்னது நம்ம தான் ஃபிக்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ஏசின்றது என்னது, ஏசில இருந்து ஏ பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், அதாவது டி பாயிண்ட் வந்து என்னது பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றோம். ஏன்ற லைன் வந்து என்னது இந்த பிசின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். அதே மாதிரி இந்த பிசின்ற லைனுக்கு இந்த சிஇன்ற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் என்னது நம்ம டிரா பண்றோம். அதாவது ஃபீல்ட்ல செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ the points E, D, B on the farthest bank of a river lies in the straight line. So இந்த E, D, B வந்து என்னது ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வர்ற மாதிரி நம்ம என்னது இந்த perpendicular lines வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். measure the lengths AD, AC. ஸோ இந்த ஏசியையும் இந்த ஏடிங்கிற லைனையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இதையும் ஏசியையும் ஏடியும் மெஷர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சிஇயும் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அளவையும் மெஷர் பண்ணிக்கிறோம். தென் த ரெக்கவர் லென்த் ஏபி இஸ் கால்குலேட்டட். எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். த ரேஷியோ ஆஃப் எனி பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இஸ் சேம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ண போறோம். அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் BAD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் DFE. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸோடைய ரேஷியோ, அதாவது AB divided by AD is equal to, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், இதுக்கு என்னது DF divided by FE. இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ நமக்கு வந்து என்னது AB தான் நமக்கு தேவை. ஸோ AB is equal to AB divided by AD is equal to, ஸோ இந்த DF நமக்கு வந்து என்னது டிஸ்டன்ஸ் தெரியாது. அதனால என்ன செய்யறோம்னா, சாரி DF வந்து என்னதுன்னா இந்த ஏசிக்கு ஈக்குவல். அதனால என்னன்னா DF வந்து ஏசின்னு எழுதிக்கிறேன். டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, ஏசி டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அதனால இந்த DF பேர ஏசி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த FE நமக்கு தெரியாது, அதை ஃபைனல் பண்ணணும். நம்ம தெரிஞ்ச CE தான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ FE is equal to CE minus AD. இப்போ நமக்கு தேவை என்னது AB தான் தேவை. ஸோ AB is equal to இந்த AD இந்த பக்கம் போயிடும். AC into AD divided by CE minus AD. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னது AB டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் அப்ஸ்டாக்கிள்ஸ் இன் செயினிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து a survey line PQ intersects a tall building. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டால் பில்டிங் வந்து என்னது நம்ம சர்வே பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு லைன், அதான் சர்வே லைன், அது வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு பில்டிங், இதுதான் அந்த பில்டிங். டு கண்டினியூ த லைன் PQ. ஸோ அந்த PQன்ற லைனை வந்து கண்டினியூ பண்ணணும். A line QR of length 120 meter was set out at right angles to PQ. ஸோ இந்த PQன்ற லைனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா QRன்னு ஒரு லைன் பர்பண்டிகுலராக ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது ரைட் ஆங்கிளா. From R, two lines RS and RT making angles of 45 degree and 60 degree with RQ were ranged. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆறுங்கிற பாயிண்ட் நம்ம இது பண்ணோமா, ஸோ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து ரெண்டு லைன் சொல்றாங்க RS RT. ஸோ இந்த ரெண்டு லைனே வந்து 45 டிகிரியில் RSையும் 60 டிகிரியில் RTயையும் என்னது நமக்கு என்னது மார்க் பண்ண சொல்றாங்க.
ஸோ இன்னொரு முக்கியமான டேட்டா, a line QR of length 120 மீட்டர். ஸோ நான் சொன்னேன் இந்த பெர்பெண்டிகுலராக QR லைன் ட்ரா பண்ணோன்னு அது வந்து எவ்வளோ மீட்ரு, 120 மீட்டர் டிஸ்டன்ஸில் இதை வந்து ஆர்கிற மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஆர்லேருந்து 45 டிகிரிக்கு ஆர்எஸ்ன்ற லைனையும் 60 டிகிரிக்கு ஆர்டிங்கிற லைனையும் நம்மளை என்னது ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அடுத்து find the length RS in order that the stations S and T may be in PQ produced. அதாவது இந்த STங்கிற சொல்கிறோம் அந்த ரெண்டு லைனும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எங்கே இருக்கணும்னா இந்த PQ லைனோட என்னது ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அதோட என்னது ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்ட் the length of QS past the building. ஸோ in between நமக்கு இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. QS அதான் நமக்கு தேவை, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆர்எஸ் கண்டுபிடிக்கணும், இந்த ஆர்டிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு ப்ராப்ளமே எல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க விஷயத்தை நம்ம கரெக்டாக ஒரு படமாக கரெக்டாக வரையணும். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா கியூஆர் சோல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 120 மீட்டர், இது தெரியும். ஆர்எஸ் 45 டிகிரி வித் ஆர்கியூ, ஆர்டி லைன் வந்து என்னது ஆர்கியூ லைன்லேருந்து 60 டிகிரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லென்த் ஆஃப் QS RS RT அதான் நம்ம என்னது கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளமாக வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா சைன் ஃபார்முலா, காஸ் ஃபார்முலா, டேன் ஃபார்முலா, அதாவது சைன் தீட்டா ஃபார்முலா, காஸ் தீட்டா ஃபார்முலா, டேன் தீட்டா ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ட்ரிக்னாமெட்ரிக்கலில். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சைன் தீட்டா ஈக்குவல் எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டா ஈக்குவல் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டேன் தீட்டா ஈக்குவல் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா PQR என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. அதே மாதிரி இந்த முக்கோணத்தை பாருங்க, இந்த RQS அப்படிங்கிற முக்கோணம் ஒரு ரைட் ஆங்கிள், RQS வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் QRS, இந்த QRS இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த QRஸ்ங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் என்ன இது பண்ண போகிறேன்னா காஸ் தீட்டா ஃபார்முலா எழுத போகிறேன். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன ஃபார்முலா, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா இதில் வந்து தீட்டா இங்கே இருக்குது, இது ரைட் ஆங்கிள். ஸோ இந்த தீட்டாக்கு எதிர்பக்கம் இது ஆப்போசிட் சைடு, இந்த தீட்டாக்கு இது அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம், இது ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸ் இது இந்த பக்கம், சாரி இந்த பக்கம், இதுதான் ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இந்த சைடு. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதாவது அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். இங்கே அட்ஜசன்ட் சைடு என்னது QR. ஸோ QR டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் RS. ஸோ இந்த இருக்கா தீட்டா வந்து எவ்வளவு 45 டிகிரி, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது இதில் RS தான் நமக்கு தேவை. ஸோ RS ஈக்குவல் டு QR பை, ஸோ RS ஈக்குவல் டு RS வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடும், இந்த காஸ்ட் 45 டிகிரி கீழே வந்துடுது. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 169.71 மீட்டர் வருது ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் இதே ட்ரையாங்கிளுக்கு டேன் தீட்டா எழுதுறேன். ஸோ டேன் தீட்டா ஃபார்முலா எழுதுறேன். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா, tan theta is equal to எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா. இப்போ இங்கே ஆப்போசிட் சைடு என்னது QS டிவைடட் பை இது என்னது QR equal to tan 45 டிகிரி. எனக்கு என்ன தேவை, இந்த QS தான் தேவை. அப்போ QS equal to இந்த QR அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்னது QR ஆல்ரெடி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு QR வேல்யூ தெரியும். ஸோ QR எவ்வளவு இந்த இருக்குது
ப்ராப்ளம்லாம் கொடுத்துட்டாங்க 120ன்னு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதாவது ட்ரையாங்கிள் RQT. இந்த ட்ரையாங்கிளில் இதுக்கு வந்து என்னது காஸ் ஃபார்முலா எழுதுறேன். ஸோ QR பை என்னது RT காஸ் 60. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து என்னது, நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா RT ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா 240 மீட்டர் வருது. அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருந்தது என்னது RS வேல்யூ, RT வேல்யூ, QS வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ இது மூணுமே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.